ஓம் சாந்தி. நிலவின் நடுவே இருந்து நிலவை புலம்ப வைத்து மிகவும் உள்ளிருந்து அமைதி இல்லாமல் அவை விரைந்து சென்று நடுங்குகின்றன மேகங்கள். இருளை ஒளிமயமாக கிழித்து கொண்டு இன்னும் விரைவில் இரவு சுற்றி மூடிக்கொள்கின்றது. அவை என்றென்றும் தொலைந்து போகின்றன. மறைக்கப்பட்ட வீணைகள் போல உள்ளன. யாருடைய ஒத்திசைவற்ற ஸ்திரங்கள் ஒவ்வொரு மாறுபடும் காற்றடிக்கும் பலவிதமான பதில்களை தருகின்றன. யாருடைய பலவீனமான வடிவத்திற்கு இரண்டாவது அசைவம் காட்சியை போன்ற ஒரு மனநிலையையோ அல்லது மாறுபாட்டையோ கொண்டு வருவது கிடையாது. நாம் ஓய்வெடுக்கிறோம். ஒரு கனவுக்கு தூக்கத்தை விஷமாக்கக்கூடிய சக்தி இருக்கு. நாம எந்திரிக்கிறோம். ஒரு அலைந்து திரியும் சிந்தனை மாசுபடுகிறது. நாம் உணர்கிறோம், கற்பனை செய்கிறோம் அல்லது காரணம் காண்கின்றோம். சிரிக்கிறோம், அழுகிறோம், அணைக்கிறோம், பகைவரை உருவாக்குகிறோம் அல்லது நமது கவலைகளை தள்ளி விடுகிறோம். அது எல்லாம் ஒன்று. ஏனெனில் அது மகிழ்ச்சியாக இருந்தாலும் அல்லது துக்கமாக இருந்தாலும் அதன் பிரிவின் பாதை இன்னும் சுதந்திரமாக உள்ளது. மனிதனின் நேற்று அவனுடைய நாளையை போல ஒருபோதும் இருக்காது. எதுவும் இந்த உலகத்தில் நிலையாக இருக்க முடியாது. ஆனால் வித்தியாசம் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். பெர்சிஷில் 1814-15 வருஷத்துல இந்த கவிதையை நமக்கு சொல்லியிருக்காரு. இந்த பிரபஞ்சம் நிலைத்தன்மையின் சட்டத்தை பின்பற்றுகின்றது. விஷயங்கள் வருகின்றன, விஷயங்கள் செல்கின்றன. இங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நிலைத்திருக்கும் ஒரே ஒரு விஷயம் நிலையில்லாத தன்மை. கவிஞர் சொல்கிறார், நாம் மேகங்களைப் போல. மேகங்கள் வருகின்றன, மேகங்கள் செல்கின்றன. சிந்தனைகள் மேகங்களைப் போல, அவை வருகின்றன மற்றும் செல்கின்றன. மேகங்கள் அருவருப்பானவை, மேகங்கள் இருண்டவை. மேகங்கள் வெண்மையானவை மற்றும் சில மேகங்கள் அழகானவை. சில மேகங்கள் மழையால் நிரம்பியவை. இருந்தும் ஒவ்வொரு மேகமும் நிலையற்றது. ஒவ்வொரு மேகமும் போய்விடுவதற்காக வந்துள்ளது. இதுவே மனித இறப்பின் மிக ஆழமான சத்தியமாகும். நேற்றைய அவ்யக்த முரளியில ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயம் பாபா சொல்லியிருந்தாரு. ஆகவே அது மன கட்டுப்பாடாக இருக்கணும். என்னுடைய மனம், நான் மனம் கிடையாது. அது என்னுடைய மனம், நான் மனம் கிடையாது. நான் மனதை வைத்திருக்கின்றேன். ஆகவே என்னுடையது. அதற்கு என் மீது கட்டுப்பாடு இருக்கின்றது. 25 மே 2026 இன்னைக்கு பாபா உடைய முரளியில நம்ம பார்க்க போறது என்னன்னா, இதுக்கு முன்னாலேயே பாபா 28 பிப்ரவரி 2010 அவ்யக்த முரளியில சொல்லியிருந்தாரு. இந்த பயிற்சி நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அவசியமானதாக இருக்கணும். எது அது என்னுடைய மனம், நான் மனம் கிடையாது. ஆன்மீகத்தினுடைய முழு லட்சியம் மனமற்ற நிலையை நான் அடைவது. மனதை தாண்டும் கணமே ஞானோதயம் ஏற்படுகிறது. ஞானோதயம் ஏற்கனவே இறங்கிருச்சு. லட்சியம் மனதிலிருந்து மனமற்ற நிலைக்கு நகர்வது மற்றும் இதுவே இறுதி தியானமாகும். கிழக்கின் தத்துவத்தில் அவர்கள் தன் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. தன் என்றால் என்ன? தன் என்பது தியானம் கிடையாது. தன் என்பது சிந்தனை கிடையாது. தன் என்பது ஒருமுகப்படுத்துதல் கிடையாது. தன் என்பதன் அர்த்தம் மனமின்மை. இது மன வலிமையின் கேள்வி கிடையாது. இது விழிப்புணர்வின் கேள்வி. நீங்கள் மனதை புரிஞ்சுக்கிறீங்க. சிந்தனைகள் அவை மேகங்கள் போன்றவை. மேகங்கள் மற்றும் ஆகாயம். மேகங்களால் ஆகாயத்தை கரைப்படுத்த முடியாது. இவை என்னுடையவை. இவை சிந்தனைகள் மற்றும் இது நான். ஆகாயம் நான் மிகவும் தெய்வீகமானவன். இந்த ஒரு மகிமையில நிலையா இருக்கு. மேகங்கள் பலவிதமானது. சிலது அமைதியற்றது, சிலது அமைதியானது, சில வெற்று மேகங்கள், சில மழையால் நிரம்பியவை, சில அருவருப்பான மற்றும் இருண்ட மேகங்கள், சில அமைதியான மேகங்கள். அவை எப்படி இருந்தாலும் அவை ஆகாயம் கிடையாது. அவை ஆகாயத்தில் தங்குவதும் இல்லை. நான் ஆகாயம், மேகங்கள் கிடையாது. மனதிலிருந்து இந்த பிரிவு தியானம் என அழைக்கப்படுகிறது. நான் மனதுடன் போராடவில்லை. நான் சிந்தனைகளுடன் போராடவில்லை. நான் அவற்றில் ஈடுபடவும் இல்லை. கடந்து செல்லும் ஒவ்வொரு கற்பனையையும் நான் நிறைவேற்றவில்லை. மேலும் அவற்றின் தற்காலிகமான இயல்பை நான் உணர்கிறேன். அவை ஒரு மலைப்பகுதியை பார்வையிடும் சுற்றுலா பயணிகளை போன்றவை. அவை போய் விடுவதாக வருகின்றன. அவை தங்குவதில்லை. மேலும் அவை மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு முறையும் ஒரு வேறுபட்ட சிந்தனை. ஒவ்வொரு முறையும் ஒரு புது முகம். ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய உடை. மலைகள் அவற்றை பார்க்கின்றன. ஏரி அவற்றை பார்க்கின்றன. மரங்கள் அவற்றை பார்க்கின்றன. சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் மற்றும் சுற்றுலா பயணிகள் போய்விடுகின்றனர்.
பயணிகள் வருகின்றனர், பயணிகள் போகின்றனர். வாகனங்கள் கடந்து செல்கின்றன. நான் வாகனம் கிடையாது, நான் பார்ப்பவன். நதி ஓடிக்கொண்டிருக்கின்றது, நான் நதி கிடையாது. நான் அலைகள் அல்ல, அலைகள் செல்கின்றன, நான் பார்க்கிறேன். ஆகவே நாம் இந்த தொடரின் 18வது நாள்ல இருக்கோம் மற்றும் என்று நாம் பார்ப்பவரின் அமைப்பை ஆராய போகிறோம். ஆகாயம் மற்றும் மேகத்தின் பிரிவு, சிந்தனைகள், உணர்ச்சிகள், கற்பனைகள், ஆசைகள், மனதின் உருவம், பயம் எல்லாமே மேகங்களை போன்றவைதான். நான் ஆகாயம், தொடப்படாதவன், முழுமையானவன், கரைப்படாதவன், மாசற்றவன். அனைத்து சிந்தனைகளிலிருந்து உங்களை பிரித்து கொள்ள இந்த சாதனையே மிக முக்கியமானது. இந்த சிந்தனைகள் நான் அல்ல என்பதை புரிந்து கொள்ள நான் அந்த சிந்தனையில் குதித்து அதை நிறைவேற்றினால் அதன் விளைவு பேரழிவாகும். பெரும்பாலான நேரங்களில் ஒரு காமத்தின் ஆசை வருகிறது, நான் அதை நிறைவேற்ற விரும்புகிறேன். விளைவு மன வருத்தம், பச்சாதாபம், துக்கம், குற்ற உணர்வு. நான் என்ற சிந்தனைகளை குற்ற உணர்வின்றி பார்க்கின்றேன். இந்த சிந்தனைகளுக்கு நான் குருட்டு ஒத்துழைப்பை வழங்கவில்லை. கற்பனையின் உணவு கவனம். நான் கவனம் செலுத்துவதில்லை. அவை வருகின்றன மற்றும் அவை போய்விடுகின்றன. மனம் மற்றும் தியானத்தின் இந்த மறைமுகமான மர்மமான தத்துவத்தை விளக்க இது ஒரு மிகவும் அழகான ஆழமான உதாரணமாகும். தியானம் என்பது மனமற்ற நிலைக்கு வருவது. அதிகமாக சிந்திப்பதின் மூலமாக நீங்க ஞானோதத்தை அடைவது கிடையாது. இது வெறும் மன வலிமையின் உதவியாலும் கிடையாது. எல்லாமே கைவிடப்பட்டு நீங்க உங்க ஆத்ம உணர்வு நிலையில, ஆகாய உணர்வுல நிலை பெறும் பொழுது மேக உணர்வை இங்கே கைவிடுங்கள். ஒரு பேர் அரசரை போல, ஒரு சக்கரவர்த்தியை போல, ஒரு ராஜாவை போல நீங்க அமர்ந்து கீழே உள்ள விஷயங்களை கவனிக்கிறீங்க. தியானம் என்பது கோபுரத்தின் மேல் அமர்ந்து பார்ப்பது போல, கலங்காமல், பாதிக்கப்படாமல். இதை நாள் முழுவதும் பல முறை பயிற்சி செய்யுங்க. உங்களை ஒரு சிலை போல வச்சுக்கோங்க. நான் எப்போ சிலையா இருக்கேன். விஷயங்களை பாருங்க, சிந்தனைகளை பாருங்க, உணர்ச்சிகளை பாருங்க, சுவாசத்தை பாருங்க, உணர்வுகளை பாருங்க. எப்படி பார்க்கணும்? சிலையா இருந்து பார்க்கணும். செயல்முறை ஒரு ஸ்தூலமான ஒன்றிலிருந்து தொடங்கணும். நாம் உணரக்கூடிய ஒன்றிலிருந்து மற்றும் மிக ஸ்தூலமானது உடல். உடலின் உணர்வுகளை ஒரு சாட்சியை போல கவனியுங்கள். சுவாசத்தை கவனிங்க. ஒரு நிமிஷம் சுவாசம், ஒரு நிமிஷம் உணர்வு, ஒரு நிமிடம் சுவாசம். மாற்றி மாற்றி தொடர்ந்து கவனியுங்கள். சுவாசத்தினுடைய உணர்வு, சுவாசத்தினுடைய உணர்வு, சுவாசத்தினுடைய உணர்வு மற்றும் இரண்டின் நிலையற்ற இயல்பை பாருங்க. பின்னால மெதுவாக சிந்தனைகளை கவனிக்க தொடங்குங்க. மெதுவாக உணர்ச்சிகள், ஆசைகள், கற்பனைகள், தூண்டுதல்கள், உந்துதல்களை கவனிக்க தொடங்குங்க. போராடாதீங்க, அடக்காதீங்க. ஆகாயம் மற்றும் மேகத்தின் பிரிவு, இரண்டாவது கண்ணாடியின் சிந்தனை மற்றும் செயல் இடையே ஒரு உளவியல் இடைவெளியை உருவாக்குவது ஒரு ஃபோர்ஸ் அல்லது தூண்டுதல் மற்றும் நிறைவேற்றம் இடையே உள்ளது. டிஜிட்டல் ஆசைகள், மின்னணு ஆசைகள், ஏதாவது பார்க்க ஏதாவது சிந்தனை வர்றது, ஒரு இடையிடையே உருவாக்குங்க. அந்த இடையில ஆசை இறந்து போகுது. ஒரு இடைவெளி, ஒரு பாலம், ஒரு இடம் உருவாக்குங்க. அந்த இடத்துல அந்த ஆசையின் மரணம் இருக்கு, கண்ணாடியின் அறைதல் இருக்கு. மூன்றாவது இடத்தின் கட்டமைப்பு, அந்த இடம் மிகவும் முக்கியமானது. ஒரு ஆசை வருது, நீங்க அப்படியே விழிப்புணர்வை உருவாக்குறீங்க, ஒரு சாட்சி உணர்வை பார்க்குறீங்க. நான் அதை போராடாமல், அடக்காமல், ஓடிவிடாமல், குற்ற உணர்வின்றி கவனிக்கணும். நம்ம கவனத்தை செலுத்தக்கூடிய நேரம் ஆசை ஒரு அரக்கனாக மாறுது. நான் அதற்கு என்னுடைய கவனத்தால, என்னுடைய உயர் சக்தியை அதில் ஊற்றுவதனால உணவளிக்கும் கணமே அது என்னை துரத்தும், ஒரு பேயாக மாறுது. நான் சாட்சியாக மாறக்கூடிய நேரம் அது தீங்கற்ற புகை மேகமாக மாறுது. ஒவ்வொரு ஆசைக்கும் குருட்டுத்தனமான ஒத்துழைப்பு பிரச்சனையை உருவாக்குகிறது. சில முக்கியமான சாதனை சாட்சி சென்று இயற்கையில் அமர்ந்து இயற்கையை அமைதியாக பாருங்க. இலைகள், மலைகள், ஏரிகள், பறவைகள், மேகங்கள், ஆகாயம் எல்லாத்தையுமே இதுவே கவனிப்பதற்கான பயிற்சியாகும். நீங்க கவனிக்கக்கூடிய திறமையை கூர்மைப்படுத்தணும். ஆகவே இயற்கையை பாருங்க. இந்த நாடகத்தின் பல்வேறு காட்சிகளை பாருங்க. காட்சிகள் மாறிக்கொண்டேதான் இருக்கு. காட்சிகள் தற்காலிகமானது. நேற்று இரவு இருந்த காட்சி இன்று காலை போய்விட்டது. இப்போது இருப்பது மாலைக்குள்ள போயிடும். பழைய கடந்த கால கத்தல்களின் வீடியோவை என்னுடைய மனதில் மீண்டும் நான் இயக்கிறதுக்கு முயற்சி செய்யறது கிடையாது. ஏன்னா நான் அதை சும்மா தான் பார்க்குறேன். தியானம் என்பது இந்த நேரத்தில் இருப்பது. இந்த நேரமே எனக்கு ஆஹா ஒரு நல்ல நேரமாக இருக்கு.
இந்த நேரம் எனக்கு மிகவும் சக்தி நிறைந்த நேரமாக இருக்கு. இந்த நேரத்தில் எனக்குள்ள தெய்வீக தன்மையை உருவாக்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே நான் இந்த நேரத்திலிருந்து ஒவ்வொரு நொடியும் ஒரு விழிப்புணர்வை நான் உணர்கின்றேன். விழிப்புணர்வில் நான் வாழ்கின்றேன். இந்த நேரத்திலிருந்து நான் அந்த மேகங்கள் போன்ற சிந்தனைகள், தூண்டுதல்கள், கற்பனைகள், அழகான சிந்தனைகள், மகத்தான சிந்தனைகளை கூட, சக்தி வாய்ந்த சிந்தனைகள், இதை கவனிக்கிறேன். நான் ஒரு பார்வையாளராக, ஒரு சாட்சியாளராக, ஒரு ரசிகனாக, பார்க்கக்கூடியவனாக பார்க்குறேன். நான் கேட்குறேன், நான் பார்க்குறேன். ஆனால் நான் அதில் ஈடுபடுறதில்லை. அதை என் கூட அடையாளப்படுத்திக்கிறது கிடையாது. என்னுடைய உயிர் சக்தியை அதில் நான் ஈடுபடுத்துறது கிடையாது. நான் என்னுடைய உண்மையான உணர்விலிருந்து நான் வெளியே வர்றது கிடையாது. இப்படிதான் பிரம்மச்சரியம் உருவாக்கப்படுது. நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க? புலன் ஆசைகள் கடந்து செல்லக்கூடிய பயணிகளாக இருந்துட்டுருக்கோம். அது வருது மற்றும் போயிடும். ஒவ்வொரு பயத்தையும் நான் அப்படியே பார்க்குறேன். அது வருது, அப்புறமா போயிடுது. ஒவ்வொரு கவலை, ஒவ்வொரு பதட்டம், ஒவ்வொரு பீதி நான் கிடையாது. நான் வேறுபட்டவன். நான் ஆத்மால நிலையாக இருக்க. இது மனம், இது மற்றும் இது ஆத்மா. நான் மனதிலிருந்து விலகி இருக்க. நான் ஆத்மா உணர்வுல நிலையா இருக்க. என்னுடைய இயல்பு ஆனந்தம், சத்தியம். ஆனந்தம், சத்தியம், இதுதான் என்னுடைய உண்மையான சம்ஸ்காரமாக இருக்கு. நான் இதுதான், மனம் அல்ல. நான் ஆத்மா, மனமற்ற நிலை. மேலும் நான் எல்லாத்தையுமே ஒரு பயணியை போல பார்க்குறேன். இந்த பூமி வெறும் காத்திருப்பு அறை என்பதை உறுதியாக தெரிஞ்சு ரயில் ஏற்கனவே வந்துருச்சு. நான் காத்திருக்கக்கூடிய வெயிட்டிங் ரூம் அலங்கரிக்க யாருக்கு நேரம் இருக்கு? நான் இந்த வெயிட்டிங் ரூமில் எனக்கு எந்த விதமான பற்றுதலையும் நான் வளர்க்க போவது கிடையாது. ஏன்னா என்னுடைய ரயில் அங்கே இருக்குது. நான் இப்போ ட்ரெயினில் போகணும். அதனால் வெயிட்டிங் ரூமை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் இங்கே மிகவும் குறுகிய காலத்துக்காக இருக்கேன். இது விருந்தினருடைய மாளிகை. பாபா சொல்கிறாரு, மற்றும் நீங்கள் விருந்தினர், நீங்கள் வீட்டினுடைய உரிமையாளர் கிடையாது. நீங்கள் எல்லாருமே கெஸ்ட். இந்த வீட்டுக்கு நீங்கள் கெஸ்ட்டாக இருக்கீங்க. இந்த ஒரு உணர்வு தான் ரொம்ப முக்கியமானது. கெஸ்ட்டுன்னு நினைக்கும்போது எந்த விதமான பற்றுதல்களும் அங்கே இருக்க முடியாது. நீங்கள் 4 நாட்கள் விடுமுறை போகிறீங்க. அங்கே யாரோ ஒருத்தரை சந்திக்கிறீங்க. அங்கே நீங்கள் ஒரு உறவை வளர்த்துக்கிறீங்க. ஆனால் பின்னால் அதை என்ன பண்ணுவீங்க? மறந்துடுவீங்க. உங்களுடைய குடும்பம் வேறு எங்கேயோ இருக்குது. உங்களுடைய முழு வியாபாரமும் வேறு இடத்துல இருக்குது. நான் அங்கே சிக்கிக்கிட்டா நான் திரும்பி வராமல் போகலாம். உங்களுடைய இதயத்தில், உங்களுடைய மனசில் வந்த அந்த எண்ணங்கள் தூண்டுதலாக இருக்கீங்க. நீங்கள் நினைக்காதீங்க, ஒவ்வொரு தூண்டுதலும் தற்காலிகமானது. ஒவ்வொரு சிந்தனையும் தற்காலிகமானது. ஒவ்வொரு உணர்ச்சியும் தற்காலிகமானது. ஒவ்வொரு ஆசையும் தற்காலிகமானது. ஒவ்வொரு கற்பனையும், ஒவ்வொரு காம ஆசையும் தற்காலிகமானது. நான் அப்படியே சும்மா பார்த்துட்ருக்கேன். நான் கவனிச்சிட்ருக்கேன். நான் சாட்சியாக இருக்கேன். நீங்கள் மனதிலிருந்து உங்களை பிரித்து கொள்ளக்கூடிய நேரம் மனம் அதனுடைய சக்தியை இழக்குது. ஆனால் நான் சாட்சியாக மாறக்கூடிய நேரம் முழு புலன்களினுடைய அந்த விளையாட்டு சரிஞ்சு போகிறது. அது என்னுடைய கவனம், தொடர்ச்சியான கவனம். ஒரு காம ஆசை எழுது. நான் மோசமாக உணர்றேன். நான் குற்ற உணர்வை உணர்வேன். பின்னால் அந்த குற்ற உணர்விலிருந்து வெளியே வர முயற்சி பண்ணுறேன். இன்னொரு ஆசை வருது. நான் மறுபடியும் போராடுறேன். சாய்ந்திரத்துக்குள்ளே நான் பலவீனமாகி சரண் அடைஞ்சிடுறேன். பின்னால் மேலும் ஒரு குற்ற உணர்வோடு எந்திரிக்கிறேன். இது ஒரு தீய சுழற்சி. மற்றும் எல்லாமே மனசுக்குள்ளே தான் இருக்கு. நான் மனதுடன் போராடினால் அது ரொம்ப கடினம். எனக்கு மன வலிமை இருந்தாலும் மற்றும் நான் மனதை தோற்கடிக்க முடிவு செய்தாலும் மீண்டும் மனம் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஒரு முறை மனதை தாண்டி செல்வது, மறுமுறை சாட்சியாக மாற்றுவது, பார்ப்பவனாக மாறுவது, பற்றற்றவனாக பார்ப்பது, தேர்வு அற்றவனாக விழிப்புணர்வாக மாறுவது, விருந்தினராக மாறுவது, ரசிகனாக மாறுவது, கவனிப்பவனாக மாறுவது, ஆகாயமாக மாறுவது. ஆக இந்த பார்ப்பவன் சக்தி மிகவும் முக்கியமானது. நான் போராடாமல், துரத்தாமல், அடங்காமல், பற்றற்றவனாக இருக்கேன். அப்போது இப்போ நான் என்ன பண்ணணும்? பார்ப்பவன் சக்தியாக மாறக்கூடியவனாக இருக்கு. பற்று இல்லாத ஒரு நிலை சக்திசாலியாக மாற்றுது. ஆகவே இந்த வெளிப்புற தூண்டுதல் என்னை பாதிக்க முடியாது. இப்போ ஏதாவது பார்க்கணும், ஏதாவது செய்யணும், ஒரு தீவிரமான ஆசை எனக்குள்ளே இருக்கு. நான் அதை சும்மா பார்க்குறேன், அது போயிடுது. ஏதாவது சாப்பிடணும், ஒரு தீவிரமான ஆசை இருக்கு.
நீங்கள் ஏதாவது கவர்ச்சிகரமான ஏதாவது சுவையானதை பார்க்குறீங்க, சிந்தனைகள் உருவாகுது. மனம் உயிரியல் சிந்தனை உருவாக்கக்கூடிய ஒரு இயந்திரமாகும். அது சிந்தனைகளை உருவாக்குது. இது ஒரு சமூக பழக்கப்படுத்துதல் ஆகும். இது பரிணாம உயிரியல். மனம் முடிவில்லாமல் சிந்தனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கு. முடிவே கிடையாது. ஒரு சிந்தனை, இன்னொரு சிந்தனை, மூன்றாவது சிந்தனை, நான்காவது சிந்தனை, தொடர்ச்சியான சிந்தனைகள். நல்ல சிந்தனைகளை நான் மகிழ்ச்சியாக உணர்றேன், மோசமான சிந்தனையை நான் மோசமாக உணர்றேன். காம சிந்தனைகள் நான் குற்ற உணர்வை உணர்றேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் என்னை சிந்தனையினுடன் அடையாளப்படுத்திக்கிறேன். ஆகவே நேற்றைய முரளியில் இந்த கூற்று மிகவும் முக்கியமானது. மனக்கட்டுப்பாடு இருக்கணும். அது என்னுடைய மனம், நான் மனம் கிடையாது. நான் மனதை தவிர வேற ஒன்று பிரிவு இடைவெளி உருவாக்கப்பட்டுள்ளது. நான் இங்கே வேறொன்று, மனம் மற்றும் வேறு. இந்த பயிற்சி மிகவும் அவசியமானது. நான் இடைவெளி உருவாக்கப்படும் நேரமே நான் சக்தி வாய்ந்தவனாக மாறுறேன். அகங்கார விளையாட்டு போயிடுது. அடையாளம் பாத்திரமாக விளையாட்டு போயிருச்சு. அப்போ நான் எப்போதுமே நம்முடைய சொந்த சிந்தனைகளால் மற்றும் என்னை பாதிக்கும் வேறு யாரோ ஒருத்தர்னால சொல்லப்பட்டிருக்கும். மற்றவர் எனக்கு இதுவே நரகம் மற்றும் அவருக்கு நான் நரகமாக இருக்கேன். தியானம் என்பது மற்றவங்க கிட்டிருந்து விடுபடும் செயல்முறை. இது நம்மிடமிருந்து விடுபடும் செயல்முறை. நம்மை பழக்கப்படுத்துது. நம்முடைய நிரலாக்கம், நம்முடைய நிரலாக்கப்பட்ட சிந்தனைகள். ஆகவே நான் வெறுமனே பார்த்து நாடகத்தை பார்க்குறேன். காட்சிகளை, நான் நாடகத்தினுடைய காட்சிகளை பார்க்குறேன், நிகழ்வுகளை பார்க்குறேன், மனிதர்களுடைய நடத்தையை பார்க்குறேன். என் மனம், என் உணர்ச்சிகள், என் சுவாசம், என் உணர்வுகள், என் கற்பனைகள், என் ஆசைகள், என் பதட்டங்கள், என் பயங்கள், என் பய வியாதிகளை நான் பார்க்குறேன். நான் பார்க்க கற்றுக்கொள்கின்றேன். மேலும் இந்த பார்ப்பதே ஞானோதயம். இதுவே மிக முக்கியமான ஒரு பயிற்சி. பார்ப்பதும் பார்த்தே இருப்பதும் இதுதான் தியானமாகும். ஓம் சாந்தி.